வங்கிகளுக்கு மத்திய வங்கியின் அதிரடி உத்தரவு. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் பெற்றிருந்தால் 6 மாதங்களுக்கு கடன் வசூலிக்க தேவையில்லை, வட்டி அறவிட தேவையில்லை. இது மக்களுக்கான சலுகை. சமீபத்திய புயல் மற்றும் வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிகர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு இலங்கை மத்திய வங்கி அனைத்து உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் சுற்றறிக்கை இலக்கம் 4 மூலம் வெளிப்படுத்தப்பட்ட இந்த உத்தரவு நிதியமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணுகையில் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு எழ உதவுவதே இதன் நோக்கமாகும். பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் கோரும் எழுத்துப்பூர்வமான அல்லது இலத்திரனியல் கோரிக்கைகளை ஜனவரி 15ஆம் தேதிக்குள் வங்கிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போதுள்ள கடன்களுக்கான அசல் மற்றும் வட்டி தவணைகளை 3 முதல் 6 மாதங்கள் வரை இடைநிறுத்த வேண்டும். ஒத்திவைக்கப்பட்ட தவணைகளுக்கான வட்டி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட வீதத்திலேயே விதிக்கப்பட வேண்டும். ஒத்திவைக்கப்பட்ட தொகைக்கு மேலதிக வட்டி எதுவும் விதிக்கப்படக்கூடாது. இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதிக்கு பிறகு குறைந்தது 3 மாத சலுகை காலத்திற்கு பின்னரே கடனை திருப்பிச் செலுத்துதல் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும். கடன் பெறுபவர்களின் திருப்பிச் செலுத்தும் திறனை அடிப்படையாக கொண்டு புதிய கடன் வசதிகளை வங்கிகள் நீடிக்க வேண்டும். 2 ஆண்டுகள் வரையிலான கடன்கள் அதிகபட்சமாக 9% நிலையான வட்டி வீதத்தை கொண்டிருக்க வேண்டும் அல்லது கடன் வாங்குபவரின் தற்போதைய விகிதத்தை கொண்டிருக்க வேண்டும். நீண்டகால கடன்களுக்கான வட்டி வீதங்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சராசரி வழங்கும் வீதத்தை பயன்படுத்தி மீண்டும் விலை நிர்ணயம் செய்யப்படலாம். ஜனவரி 31, 2026 வரை பாதிக்கப்பட்ட கடனாளிகளுக்கு வங்கிகள் பின்வரும் கட்டணங்களை இடைநிறுத்த வேண்டும். காசோலைகள் திரும்புவதற்கான கட்டணங்கள், கொடுப்பனவை நிறுத்தி வைப்பதற்கான கட்டணம், தாமத கட்டணங்கள், மறுசீரமைப்பு கட்டணங்கள், தண்ட வட்டி. மேலும் இந்த காலப்பகுதியில் தானியங்கி முறை மூலம் விதிக்கப்பட்ட எந்த ஒரு கட்டணத்தையும் 3 வேலை நாட்களுக்குள் வங்கிகள் திருப்பிச் செலுத்த வேண்டும். வங்கிகள் மறுசீரமைப்பு விதிமுறைகளை தெளிவாக தெரிவித்து கடன் பெறுபவர்களின் சம்மதத்தை பெற வேண்டும். நிவாரண கோரிக்கைகளை நிராகரித்தால் அதற்கான எழுத்துப்பூர்வமான காரணங்களை வழங்கி மத்திய வங்கிக்கு மேல்முறையீடு செய்ய கடனாளியின் உரிமையை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கவும் வணிக மறுசீரமைப்புக்கு உதவும் அரசாங்கம் தலைமையிலான அனர்த்த உதவிக்கு இந்த நிவாரண பொறிமுறை துணை புரிகிறது என்று மத்திய வங்கி கூறியுள்ளது.